பிறந்த நாள் விழா மற்றும் திமுக தொடங்கப்பட்ட நாள் ஆகியவற்றை கொண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் திமுக முப்பெரும் விழாவாக கொண்டாடி வருகிறது. 1974ஆம் ஆண்டு முதல் இந்த முப்பெரும் விழாவை திமுக கொண்டாடி வருகிறது. அந்த வகையில இந்த ஆண்டு 76வது ஆண்டு திமுக தொடங்கி 76வது ஆண்டு விழா. இது செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாள். அதே போல அண்ணா பிறந்த நாள். இது முப்பெரும் விழாவாக கரூர் மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில திமுக கொண்டாடுது. இந்த விழாவில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு இந்த விருதுகளை வழங்க உள்ளார். இந்த முப்பெரும் விழாவில் பெரியார் விருது திமுகவுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதிக்கு வழங்கப்படுகிறது. அண்ணா விருது சுபசுகாராமன் கணிப்பு குழு முன்னாள் உறுப்பினருக்கு வழங்கப்படுகிறது. கலைஞர் விருது சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் ராமச்சந்திரனுக்கு வழங்கப்படுகிறது. பாவேந்தர் விருது மறைந்த புலித்தலை சிவராமனுக்கும், பேராசிரியர் விருது மருதூர் ராமலிங்கத்திற்கும், மு.க.ஸ்டாலின் விருது ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட முன்னாள் செயலாளர் முன்னாள் அமைச்சருமான பொங்கலூர் பழனிசாமிக்கு வழங்கப்படுகிறது. அதே போல முரத்திலே செல்வம் அவர்களுடைய இந்த ஆண்டு முதல் விருது வழங்கப்படுகிறது. அந்த விருது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் கடந்த ஒரு 15 நாட்களுக்கு மேலாகவே இந்த பகுதியில் அழைக்கப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கானோர் அமரும் வகையில இங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. திமுகவினர் ஒவ்வொரு அணிக்கும் தனித்தனியாக பகுதிகளில் அமரும், குறிப்பாக மகளிர் அணி, இளைஞர் அணி தனித்தனியாக அமரும் வகையில அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அனைத்துமே இங்க வரக்கூடியவர்கள் அனைத்தும் ஒழுங்கு முறைகளை பின்பற்றி எங்கு அமர வேண்டும், அவர்களுக்கான தின்பண்டங்கள், குடிநீர் உள்ளிட்டவை வழங்குவது என அனைத்தும் செய்யப்பட்டு இருக்கு. முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட செயலாளருமான செந்தில் பாலாஜி இதற்கான ஏற்பாடுகள் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக இந்த பகுதியில் செய்துட்டு இருக்காரு. இன்று மாலை 5 மணி அளவுல நிகழ்ச்சி தொடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நிகழ்ச்சி தொடங்கி இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் உரையாற்ற இருக்கிறார். அதே போல அவர் விருதுகளையும் வழங்க இருக்கிறார். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானோர் இந்த மாநாட்டில் முப்பெரும் விழா கலந்துக்கிறாங்க. இந்த முப்பெரும் விழா என்று சொன்னாலும் கூட ஒரு மாநாடு நடத்தும் அளவிற்கான ஏற்பாடுகள் இங்க செய்யப்பட்டிருக்கு. அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இந்த முப்பெரும் விழா இன்னும் 10 நாட்கள் 5 மணிக்கு தொடங்கும் என்று சொல்லப்படுது. சேர்த்து வரக்கூடிய நிலையில இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த முப்பெரும் விழா அரசியல் முக்கிய கவனம் பெறக்கூடிய வகையில் இருக்கு. அதிலும் கொங்கு மண்டலத்துல இந்த விழா நடைபெறுகிறது. கொங்கு மண்டலத்துல பொதுவாக அதிமுக தங்களுக்கு வலுவான பகுதி கூறுவார்கள். ஆனால் திமுக ஆட்சி வந்த பின்பு முழுக்க பல இடங்களில் திமுக வெற்றி பெற்றிருக்கு. முழுக்க அது கொங்கு பகுதியை கவனம் செலுத்தி இந்த பகுதியில் முப்பெரும் விழா நடத்துவது கூட அரசியல் வட்டாரத்தில் முக்கியமாக ஒரு பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு.